ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, திருக்கோவிலூர் சைடு இருக்க வீரபாண்டின்ற கோவில் தான் போயிட்டுருக்கோம். அங்கே இருக்க ஐயனாப்பன் கோவிலுக்கு வந்து பொங்கல் வைக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா அம்மா வீட்டு குலதெய்வ வழிபாடு. அதாவது பார்த்திங்கன்னா, நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். எங்கள் குலதெய்வ கோயிலில் வந்து இன்னும் பொங்கல் வைக்கலை, இனிமே தான். பட் அம்மா வீட்டில் வந்து பொங்கல் வைக்க போயிருந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா எங்களை கூப்பிட்டு போயிருந்தாங்க. ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. இந்த போகிற வழியும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. 2 பக்கமும் மரம், மலை, இதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இதோட ஃபுல் வீடியோவும் வாட்ச் பண்ணுங்கள். நிறைய என்டர்டெயின்மெண்ட்டாக போகும். நிறைய விஷயங்கள் இருக்குது. எங்கள் ஊரில் என்ன ஃபேமஸ் பார்த்திங்கன்னா, இந்த பொங்கல் வச்சு படைக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு சில லேடிஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா சாமி வந்து ஆடும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதுசாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. கண்டிப்பாக ஃபுல் வீடியோவும் வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆடி மாதம் பார்த்திங்கன்னா பொதுவாக பொங்கல் வைக்கிறப்ப கோவிலில் கூட்டமாக இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் என்ன பிளான் போட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு திங்களே நம்ம போயிட்டு படிச்சுட்டு வந்துடலாம், கூட்டம் அவ்வளோவா இருக்காது அப்படின்றதுனால நாங்கள் போனோம். ஆனால் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, ஆனால் முதல் திங்கக்கிழமையே நம்ம பிளான் போட்ட மாதிரி எல்லோரும் பிளான் போட்டாங்க போல். எல்லோரும் வந்துட்டாங்க. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா, எங்களுக்கு முன்னாடியே நிறைய பேர் அங்கே இருந்தாங்க கோவிலில். அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பூஜை வந்து அவங்க போட்டுட்டாங்க. அவங்க போட்டதுக்கப்புறமா நாங்கள் எல்லோரும் பொங்கல் வச்சு வெயிட் பண்ணி மதியத்துக்கு மேலே தான் நாங்கள் படைத்தோம். படைச்சிட்டு அங்கேருந்து வீடு திரும்புறதுக்கு பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக என்னோடய அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா சாமி நம்பிக்கை கிடையாது சொல்லுவாங்க. அதனால் நாங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா எங்களோட குலதெய்வ கோவில்ன்றதுக்கு நான் போனதே இல்லை. ஒரே ஒரு தடவை அண்ணாவுக்கு காது குத்தும்போது போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து ஞாபகம் இல்லை போனது. என்னோடய ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா பங்காளி வீடு இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து வருஷம் வருஷம் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க, பொங்கல் வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது 2 பேரும் ஒன்றா தான் படித்தோம். அப்போ பார்த்திங்கன்னா நான் குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம், ஜாலியாக இருக்கும், 1 டே ஃபுல்லாக போகும், நிறைய கதை சொல்லுவாள் போயிட்டு வந்து. நீயும் இந்த விஷயம் வா, என் கூட வா, அவங்க வரலன்னா பரவாயில்ல, என் கூட வாங்க, நாங்கள்லாம் வந்து வேன் வச்சுட்டு போவோம், ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு தடையும் போகும்போது கூப்பிடுவான். நான் போனதே இல்லை. பட் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குலதெய்வ கோவில் வந்து போக ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் நானும் வந்து வீரபாண்டிக்கு வந்து போய் எப்படி இருக்குது இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம காரில் போகும்போதே பார்த்திங்கன்னா 2 பக்கமும் பார்த்திங்கன்னா அந்த கம்பு கொல்லி இருக்குது இல்லைங்களா, அது இருக்குது. அப்புறம் மல்லாட்டெல்லாம் போட்டிருக்காங்க, மலை இருக்குது, எல்லாமே பார்த்திங்கன்னா நேச்சுரலாக ரொம்ப 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 அழகாக இருக்கும். அண்ணன் ஏந்திரும் அங்கேருந்து ஆட்டம் போட்டல, இங்கே பாரு சோளம் கம்பு கொல்லி எல்லாம் இருக்குது. இது மாதிரி வீடியோலாம் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்திங்கன்னா வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாக போகுது. ஆனால் இது வந்து ஒரு கிராமப்புறத்தில் இருக்க கோவில் வந்து அழகாக இயற்கை காட்சியெல்லாம் நிறைஞ்ச மாதிரி வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் எல்லோரும் வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக டவுனில் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா வேலைக்கு போனோமா, வந்தோமா, சாப்பிட்டோமா, இப்படியே தான் அவங்களோட ரொட்டீன் ஒர்க்ஸ் போகுது. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் வரணுன்ற ஆசையும் இருக்கும். பட் இந்த மாதிரி ஊர் சைட்லாம் போயிட்டு சுற்றி பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப 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 ஜாலியாக இருக்கும். யாரெல்லாம் மட்டும் போடணும். நான் திருப்பதியில தான் போட போறேன், இங்க இல்லப்பா. ஏதோ ஒரு இடம் போட்டுருங்க மொட்டைய. மொட்டையை போட்டுட்டு அதோட நாளே ஓடி போச்சு. காதனி விழாக்கே வரல, அப்படியே ஓடி போச்சு. வீடியோக்காரங்களாம் சிரிச்சிட்டே இருப்பாங்களா? இப்போ வீடியோவுக்காக எனக்கு மொட்டை போட சொல்றேன். பைபிள் தர்பூசணி தேவையில்ல இது பாப்பா. எங்க எங்க தர்பூசணி ஆண்டினே இருந்தா நான் எப்படிப்பா எடுக்கிறது? பேசாம இறங்கி நின்று 2 பேரும் சேர்ந்து தூங்கிட்டீங்க. நல்லா வரும்போது நடந்து வந்துக்கினே எடுத்துக்கிட்டு வந்துரு.
கொஞ்சம் கூட்டம் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு வேறு போகிறாங்க, அதான் மொட்டை அடிக்கிறதுக்கு போகிறாரு. எடுத்துட்டு தான் வரேன், ஆனால் ரொம்ப கிளியராக தெரியல, நார்மலாக கலங்குது லைட்டு. ஓகே ஓகே ஓகே. கிடா வெட்டுறதுக்கு அவங்க பேர் ஆடு. இன்னைக்கு திவ்யா நந்தன் வரல, அவங்களே கூட்டாண்டிக்கலாம்னு நினைச்சேன். சரி பரவாயில்ல, நாளைக்கு வருவாங்க. உனக்கே தான் இங்கே இடம் இல்லை, இல்லை திவ்யா நிறைஞ்சு. இந்த குட்டி தம்பி வண்டி ஓட்டுறான். 38,000 வண்டி இங்கேயும் வந்துருக்குது. பொங்கல் கூடை வீடியோவில் வந்துடுவாங்க இவங்கெல்லாம். இங்கெல்லாம் தண்ணி வெய்ய காஞ்சா கூட தண்ணி இருக்கு சூப்பரா. மழை இருக்குவே அப்படியே அடியில் போ. முன்னாடியே எப்போ வந்துட்டாங்களா? யார் வந்துட்டாங்க? இதுதான் குலதெய்வ கோவில் வீரபாண்டி கோவிலுக்கு வந்து விட்டோம். வீரபாண்டின்னு சொன்னோடனே எல்லாருக்கும் சூரபாண்டி என்ன செம்ம கூட்டம் இருக்குது. கோவில் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேமிலிஸ் பாருங்கள், இவங்க தான் வந்து என்னோடய அண்ணா அண்ணி, அப்புறம் அவங்களோட குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சஞ்சித் சஞ்சனா. நாங்கள்லாம் வந்து எங்களோட காரில் வந்துட்டோம். அப்பா அம்மாலாம் பார்த்திங்கன்னா என் தம்பி வந்து கார் வச்சுருந்தாங்க, அவங்க கூட வந்துக்கிட்டு இருக்காங்க. தம்பி ஒய்ஃப், அப்புறம் வந்து குழந்தை, அப்பா அம்மா எல்லோரும் அவங்க வேறு காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் முன்னாடி வந்துட்டோம், அவங்க இன்னும் வரல. என்னோடய பையனுக்கு வந்து எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருந்தனால தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் நான் பாப்பா அவரெலாம் வந்து கிளம்பி வந்தோம். இங்கே பொங்கல்லாம் வந்து எப்படி வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் குலதெய்வ வழிபாடு படி பார்த்திங்கன்னா தனித்தனியாக அந்த செங்கல் இருக்குது இல்லையா, அதை எடுத்துன்னு வந்து போயிட்டு அந்த விறகுலாம் வந்து அப்போ தான் போயிட்டு தேடிக்கிட்டு இருப்போம். தேடி எடுத்து அந்த கல்லெல்லாம் எடுத்து அடுக்கி நம்ம ரெடி பண்ணுறதுக்கு லேட் ஆகிடும். பட் இங்கே அப்படி இல்லை, அழகாகவே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த அடுப்பு எல்லாமே அவங்களே எல்லாம் அங்கேயே கட்டி வச்சுருக்காங்க. அதனால் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. எல்லாமே விறகும் பார்த்திங்கன்னா இங்கேயே கிடைக்கிது, எல்லாமே வந்து தயாராக வச்சுருக்காங்க. அதனால் பொங்கல் வைக்கிறதுக்கு இவங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வீரபாண்டி கோவில். நான் குட்டி வயசில் ரொம்ப போகணும்னு ஆசைப்படுவேன், பட் என்னால் வந்து போக முடியாது. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டு வந்து கதையாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, இப்படி இருக்கும் கோவில் அப்படி இருக்குன்னு. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய அப்பா அம்மாலாம் போக ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நானும் வந்து போயிட்டு வந்தேன். கோவில் உண்மையாகவே நல்லாயிருக்கு, சுற்றி நல்லா சூப்பராக இருக்குது. எல்லா அந்த தர்பூசணி போட்டிருக்காங்க, மல்லாட்டை போட்டிருக்காங்க, எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு தர்பூசணி கொல்லையில் பார்த்திங்கன்னா எல்லாரையும் ஃப்ரீயாகவே எடுத்துக்க விட்டுட்டாங்க. அவங்க வண்டி வச்சு ஏற்றிக்கிட்டு போயிட்டு சேல்ஸ் பண்ண முடியலையா என்னன்னு தெரியல. அந்த தர்பூசணிலாம் வந்து இலவசமாகவே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நம்ம மக்களுக்கு சொல்லவா வேணும், போய் எல்லோரும் எடுத்தாச்சு. எங்கள் ஃபேமிலிலேயும் பார்த்திங்கன்னா தர்பூசணி வந்து அண்ணா, என் கணவர், அப்புறம் அம்மா எல்லோரும் போயிட்டு பறிச்சுட்டு வந்தாங்க. ரொம்ப அன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக போச்சு. அண்ணா என்ன சொன்னாங்கன்னா, கொல்லியோட ஓனர் இருந்ததுன்னா காசு கொடுத்துட்டே நம்ம பறிச்சுட்டு வந்திருக்கலாம், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த ஊர்க்காரங்க வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ஓகே, நாங்களும் அப்படி தான் கொய்யா கொல்லி வச்சுருக்கோம், மெயின்டைன் பண்ண முடியல. அதனால் பார்த்திங்கன்னா ஊர் ஜனங்க எல்லாம் வந்து இலவசமாக தான் பறிச்சுட்டு போவாங்க, விட்டாச்சு. அப்படியா இருக்கும்னு நினச்சிட்டு நாங்களும் போய் தர்பூசணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எங்கள் குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. தர்பூசணி அவங்க கையாலே போயிட்டு பறிக்கிறாங்க இல்லையா கொல்லியில், அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. தம்பிலாம் ஓடி எடுத்துக்கிட்டு இருக்கான் பாருங்கள். பாப்பாவும் பார்த்திங்கன்னா ஒரு தர்பூசணியை விட்டுட்டு இன்னொரு தர்பூசணியை போய் தேடிக்கிட்டு இருக்காங்க, டேமேஜ் இல்லாமல் பார்த்து. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு ஏன் தர்பூசணி வந்து அவங்க சேல் பண்ணாமல் விட்டுருப்பாங்க அப்படின்னாக்கா, தர்பூசணி வந்து அந்தளவு வந்து ரேட் போகல. இந்த கிராமம் சைட் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக போயிட்டுருக்குன்றதுனால வேண்டாம், இதுக்காக நம்ம வண்டிக்கு நம்ம நக்கிட்டு செலவு போட்டு இங்கேருந்து எடுத்துன்னு போய் சேல் பண்ணுறதுக்கு வேணான்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம்.
வேற எங்கேயும் இருக்கும். பட் எங்கள் மாமியார்லாம் வந்திருந்தேன்னா எல்லாத்தையுமே பறித்து டிக்கியில் போட்டு வந்திருப்பாங்க. அந்தளவு அவங்களுக்குலாம் தர்பூசணினா ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வந்து அதிகம் எடுத்துகிட்டு வரல, சும்மா ஒரு 10 தர்பூசணி தான் எடுத்துகிட்டு போனோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தர்பூசணி நாங்கள் பறிக்கிற வீடியோ. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தர்பூசணி, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மல்லாட்டை போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு அண்ணாண்ட பார்த்தீங்கன்னா கம்பு கொல்லி இருக்குது. சுற்றி வந்து அப்படியே இந்த கொல்லிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. எங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தர்பூசணி பறித்து எடுத்துகிட்டு போனாங்க. கேட்டதுக்கு ஃப்ரீயாக விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பறித்து எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வந்து தர்பூசணி எவ்வளோம்மா விற்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லை இங்கே சேல் பண்ணலையாம், கொல்லி வந்து அப்படியே விட்டுட்டாங்களாம், அதனால் போயிட்டு எல்லோரும் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்களும் பார்த்தீங்கன்னா போயிட்டு ஒரு 4 தர்பூசணி எடுத்துகிட்டு வந்தாங்க. என்னோடய பாப்பாலாம் பார்த்தீங்கன்னா போயிட்டு தூக்க முடியாமல் தூக்கிட்டு ஆசையாக எடுத்துகிட்டு ஓடியாந்தாங்க. அதோ பார்த்தீங்கன்னா அண்ணாவோட பொண்ணும் தர்பூசணி எடுத்துகிட்டு வராங்க. என்னோடய கணவரும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 தர்பூசணியாக வந்து தூக்கிட்டு வந்தாங்க. பட் இவருக்குமே விவசாயன்றது ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த தர்பூசணிலாம் போயிட்டு பறிக்கும்போது ஆசையாக பறிச்சுட்டு வந்தார். தர்பூசணிலாம் பறித்து எடுத்துகிட்டு கோவில்கிட்ட இருக்க பாறைக்கிட்ட நாங்கள் போயிட்டோம். போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய அப்பா, இவர் தான் தர்பூசணி சாப்பிட்டுட்டு இருக்காரு பாருங்க. சாப்பிட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன பேசுகிறது கேட்கலாம் வாங்க. ஆனால் சாப்பாடு நிறைய சாப்பிட்றாங்க, கண்டிப்பாக வந்து சுகர் ஏறி கண்ட்ரோல் இல்லை. 2 இட்லி மேலே எடுத்து போகக்கூடாது. 2 இட்லி அது கூட ஒரு முட்டை அழுத்து முட்டை இப்படி தான் சாப்பிடணும். அவர் கை தட்டுறது பாரு. அதோட தான் நீங்கள் எல்லாமே கொஞ்சம் கல்யாணத்துக்கு போனோம்னா அந்த முதலீடு வைக்கிறாங்க இல்லையா, எல்லா குழம்பும் அதிலே வாங்கிக்கணும். நீங்கள் அதை சாப்பிட்டுட்டு மறுபடியும் சாதம் வச்சு ரசம் மோர் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா வீடு அல்லது போட்டு அதான் அங்கே சாப்பிட்றாரு. இதை பிரிச்சு எடுத்துனா தண்ணி எங்க தண்ணி ஊற்றுங்க, கையில் தண்ணியை ஊற்று. அப்புறம் நம்ம தான் ஆமா 10 ரூபாய் கிலோ, 10 ரூபாய்னா கூட வாங்கிங்க. எடுத்துன்னு போற காசு வராது. ஃப்ரெண்ட்ஸ், அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 70 வயசு கிட்ட இருக்கும். அவருக்கு பிபி சுகர் எல்லாமே வந்து ஒரு 20 வருஷத்துக்கு மேலேயே இருக்குது. அவர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாரு பார்த்திங்கன்னா ஃபுட்டு தான். ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிடுவார், பட் லிமிட்டாக. அதேமாரி சாப்பாடும் பார்த்திங்கன்னா அப்பப்போ பசி எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவார், அளவுக்கு அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு மேலேயே சுகர் பிபி ரெண்டுமே இருக்குது. அப்படியே கண்ட்ரோல்லே வச்சுக்கிட்டு இருக்காரு. கலர் ஓனான் இந்த ஓனான் பார்த்திங்கன்னா பாறை மேலே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் ஒரு வீடியோ கிளிப் எடுத்துட்டேன். கரெக்டாக தட்டுறா, அவரே மாடுது. ஓடிச்சு. அப்பயும் அங்கே தானே நிற்கிறாரு. எங்களுக்கு முன்னாடி வந்தவங்க பார்த்திங்கன்னா பொங்கல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டாங்க, படையல் போட்டாங்க. பார்த்திங்கன்னா படைக்க எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நானும் பாப்பாவும் பார்த்திங்கன்னா சாப்பிட உட்காந்துட்டோம். பார்த்திங்கன்னா என்னென்ன ரைஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, அம்மாவும் அண்ணியும் ரெடி பண்ணியிருந்தாங்க. லெமன் புளி சாதம் அம்மா எடுத்துகிட்டு வந்தாங்க. அண்ணி பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ரைஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். இதெல்லாம் ஒரு ஜாலியான மூமெண்ட் சொல்லலாம். இந்த பாறை மேலே பார்த்திங்கன்னா குபேரன் சிலை அழகாக வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. அது பார்க்க அழகாக இருந்துச்சு. அப்புறம் அதுக்கிட்ட உட்காந்து தான் நாங்கள் எல்லோரும் லஞ்சு சாப்பிட்டோம். பசங்களாம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் என்னோடய அம்மா ஃப்ரெண்ட்ஸ். பாறை மேலே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அவங்க என்னோடய அம்மா. பசங்க விளையாடுறத வேடிக்கை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க.
ஓகே, படையல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் வந்து நாங்கள் பொங்கல் வைக்கிறது வந்து அண்ணி, அப்புறம் எங்கள் தம்பி ஒய்ஃப் இவங்கெல்லாம் வந்து பொங்கல் வச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. படையல் வந்து எங்களுக்கு முன்னாடி வந்தாங்க இல்லைங்களா, அவங்க வந்து தனியாக படையல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன நடக்குதுன்றதை இனிமேல் பார்க்க போகிறீங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த சாமி வந்து ஆடுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்து இனிமேல் தான் வந்து வீடியோவில் வரும். வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்தீங்கன்னா குபேர சிலைக்கிட்ட நின்று ஒரு ஸ்டில் எடுத்துக்கிட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மேளம் தட்டுற சவுண்டுக்கு தான் வந்து அந்த சாமி வந்து வரும்னு சொல்லுவாங்க. அது வைப்ரேட் ஆகுது இல்லைங்களா, அது வந்து ஒரு சில லேடிஸ்க்கோ இல்லை வந்து ஜென்ஸு கூட வந்து பார்த்துருக்கோம். அந்த டைமிங்கில் வந்து அந்த வைப்ரேஷனால் அவங்களுக்குள்ளே ஏதோ அந்த சாமி வர ஃபீலிங்ஸ் மாதிரி வந்து ஆடுவாங்க. அதெல்லாம் தான் இனிமேல் பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே உள்ள ஐனாரப்பனுக்கு படைச்சிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு அம்மாவுக்கு சாமி வந்துடுச்சு. ஸோ உள்ள சாமிக்கிட்ட கூப்பிட்டு போய் வச்சு தான் அவங்க வந்து குறி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் வெளியில் இந்த குட்டி குட்டி சாமி இருக்குது இல்லைங்களா, இங்கெல்லாம் ஒரு ஸ்டில்லும் கோவிலை சுற்றி ஒரு வீடியோஸ் அது எடுத்திருக்கேன். இது வந்து கோவில்களில் பேக்ரவுண்ட் வீடியோஸ். இது பார்த்திங்கன்னா சாமிக்கு படைச்ச அந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா, அது வந்து எல்லோரும் மேலேயும் வந்து தெளிச்சிட்ருக்காங்க. அது தெளித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மோளத்தோட சவுண்டுக்கும் வைப்ரேட்டுக்கும் பார்த்திங்கன்னா சாமி வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்ததில்ல. எங்களோட குலதெய்வ கோயிலில் வந்து ஒரு தடவை பார்த்துருக்கேன். ஏற்கனவே போன தடவை வரும்போதும் பார்த்துருக்கேன். நிறைய பேர் வந்து சாமி வந்து ஆடுவாங்க. நாங்கள் எப்பயும் வரும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். இந்த தடவை திங்கக்கிழமையே எல்லோரும் வந்துட்டாங்க. ஆடி மாதம் இல்லையா, சாமி வந்து ஒரு அம்மா ஆடிட்டு. இதில் இவங்க முன்னாடி படையல் போட்டாங்க இல்லைங்களா, அவங்க வந்து சில பேர் வந்து மொட்டை அடித்து காது குத்தி விழா மாதிரி வைக்க போகிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா மொட்டைலாம் போட்டு சாமி படையலுக்காக இந்த ஆடு வெட்டி கோழிலாம் வெட்டி அதில் வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு காது குத்திவோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து அவங்களுடைய சம்பிரதாயம். நம்ம காது குத்தி எப்போ வைப்போம் இல்லைங்களா, ஆடெல்லாம் அதை வச்சுருக்காங்க பாருங்கள். நாங்கள் காது குத்தி வைக்கும்போது எங்கள் குலதெய்வ கோயிலில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வழக்கம் இல்லை, ஆடுலாம் வெட்ட மாட்டாங்க. பட்டு இங்கே வந்து அம்மா வீட்டு குலதெய்வ கோயிலில் வந்து ஆடு கோழிலாம் வெட்டுவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து சாமி வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோவிலில் வந்து மரத்தில் பார்த்திங்கன்னா நாத்தங்காய் பழம் மாதிரி ஒரு பழம் இருக்குது. பட் ஆனால் நாத்தங்காய் இல்லை. இது என்ன பழம்னு தெரிஞ்சனா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். முக்கியமானதெல்லாம் மிஸ் ஆகிடுது. நம்ம தளபதி படத்தில் மாலை போட்டு ஆடு வெட்டுறதுக்கு பதில் அவங்கள பிடிச்சி வைப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நடக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஆடு மாட்டிச்சு. அம்மா யார் அவரு? பட் இந்த சாமி பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு பதில் வந்து அவரை பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டாங்க. அநேகமாக காது குத்தி எப்போ வேண்டிக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த குதிரை சிலைலாம் வாங்கி வைக்கிறது தான் வேண்டிப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு வாங்கி வைக்கிறாங்க. இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, என்னோடய செல்லக்குட்டி பார்த்திங்கன்னா இந்த குபேர சிலை இருக்கு இல்லையா, அதை பார்த்து தம்பி பயந்து உதட்ட பிதுக்கிறான். இவர் தான் என் தம்பியோட 2வது குட்டி பையன். இந்த ஆடி மாதம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த வீரபாண்டி கோவில்லாம் வந்து விசேஷமாக போயிட்டுருக்கோம். போகணுன்னு நினைக்கிறவங்க போயிட்டு பாருங்கள். சுற்றியும் மலை, இந்த இயற்கை காட்சிலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நாங்கள் எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக எங்களுக்கு ஜாலியாக போச்சு. அதோ வேட்டி பிடிக்கிறாங்க இல்லைங்களா, அது வந்து ஆடு கோழி வந்து கட் பண்ணி பிரியாணி ரெடி பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. சாமிக்கு வேண்டிக்கிட்டு செய்கிறாங்க. அப்புறம் இதோ இருக்காங்க இல்லைங்களா, இவங்க தான் என்னோடய அம்மா. இவங்க பார்த்திங்கன்னா என்னோடய எல்லா கஷ்டத்துலேயும் சந்தோஷத்துலேயும் எனக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க. மை பெஸ்ட் மாம். அவங்களுக்குன்னு தனிப்பட்ட சந்தோஷம் எதுவுமே கிடையாது. பிள்ளைங்களுக்காக மட்டுமே இருக்கவங்க. எப்பொழுதும் எங்கள் ஃபேமிலி அன்றைக்கும் சந்தோஷமாக இருக்கணும்னு எங்களுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து வாழறவங்க இவங்க தான். எங்கள் எல்லாரோட சந்தோஷம்தான் அவங்களுக்கு சந்தோஷம். இந்த மாதிரி அம்மா கிடைக்க நாங்கள் தான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.